ஸ்டேட் பேங்க்ல உங்களுக்கு அக்கௌண்ட் இருக்கா? நீங்க ஸ்டேட் பேங்கோடைய கஸ்டமரா இருக்கீங்களா? உங்களுக்கு ஒரு சூப்பரான வாய்ப்பு. நீங்க லோனை இப்ப பிரான்ச்சை விசிட் பண்ணாமலே நீங்க எடுக்க முடியும். அதிகபட்சமாக 5 லட்சம் வரைய கடன் வழங்குறாங்க. ஸ்டேட் பேங்க்ல இருக்கக்கூடிய இந்த விஷயத்தை நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லாவே பாருங்க. எப்படி பிரைவேட் பேங்க் எல்லாமே ஆன்லைன் மூலமாகவே உங்க லோனை ப்ராசஸ் பண்றாங்களோ அதே மாதிரி ஸ்டேட் பேங்க் மேக்சிமம் 5 லட்சம் வரைய லோன் வழங்குவதற்காக சில முயற்சிகள் எடுத்திருக்காங்க. அதற்கான ஒரு பகுதியை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். மேக்சிமம் 5 லட்சம் வரை உங்களுக்கு லோன் அப்படிங்கிறது கிடைக்கும். நீங்க எமர்ஜென்சிக்காக ஒரு பர்சனல் லோன் எடுக்கணும் அப்படின்னா இந்த வாய்ப்பை யூஸ் பண்ணிக்கோங்க. நிறைய பேருக்கு ஒரு எமர்ஜென்சிக்காக ஃபண்ட் அப்படிங்கிறது தேவைப்படலாம். அந்த நேரத்தில் நீங்க பேப்பர்ல சைன் பண்ணா தான் உங்களுக்கு லோன் கிடைக்கும் அப்படிங்கும்போது இது ரொம்பவே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும். ஏன்னா உங்களுக்கு பேமெண்ட் அப்படிங்கிறது இமீடியட்டா தேவைப்படுது. இதை சிம்பிளிஃபை பண்றதுக்காக ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இந்த முடிவு எடுத்திருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் லோன் ஃபெசிலிட்டியை தங்களுடைய கஸ்டமருக்கு டிஜிட்டல் மூலமாக வழங்குவதற்காக இந்த முடிவு அப்படிங்கிறது எடுத்திருக்காங்க. இதை முழுக்க முழுக்க இந்த ஃபாஸ்டஸ்ட் ப்ராசஸ், அதாவது ஃபண்ட் ரொம்ப ஸ்பீடா கஸ்டமருக்கு போவதற்காக என்ன டிசைட் பண்ணிருக்காங்கன்னா ஒரு ஸ்கீம் ரெடி பண்ணிருக்காங்க. இதை ரியல் டைம் எக்ஸ்பிரஸ் கிரெடிட் ஸ்கீம் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு எலிஜிபிளான கஸ்டமருக்கு ஈஸியாக பர்சனல் லோன் எடுப்பதற்கான வாய்ப்புகளை மேக் பண்ணியிருக்காங்க. பிரான்ச்சை விசிட் பண்ணாமலே இவங்க சில லட்சங்களை கடனாக பேங்க் இருந்து பண்ண முடியும். இது ஃபுல்லா ஆன்லைன் ப்ராசஸ் இருப்பதனால ரொம்பவே ஈஸியா பண்ணிக்கலாம். உங்களுக்கு சிம்பிளா பாத்தீங்கன்னா இந்த பேங்க் பத்தின ஆன்லைன் பத்தின நாலேஜ் இருந்தாலே போதும், நீங்க இந்த லோனை ஈஸியாக பெற முடியும். இதற்கு உங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோல பார்க்க போறோம். என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத டீட்டெயில்டா பார்க்க போறோம். உங்களுக்கு அர்ஜென்ட்டா பணம் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா இந்த முறையை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதையும் அவங்க தரப்புல சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இந்த SBI ரியல் டைம் எக்ஸ்பிரஸ் கிரெடிட் ஸ்கீம் என்ன சொல்லுது அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த கிரெடிட் ஸ்கீம் பொறுத்தவரை ஃபுல்லா உங்களுக்கு டிஜிட்டல் மூலமா பர்சனல் லோன் தரக்கூடிய ஒரு வாய்ப்பை உருவாக்கியிருக்காங்க. இதுல கடன் வாங்குபவர்கள் ரொம்ப ஸ்பீடா ரொம்ப கன்வீனியன்ட்டா யூஸ் பண்ணி அவங்க பணம் அப்படிங்கிறது எடுத்துக்க முடியும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா கஸ்டமர் ஈஸியா லோனுக்கு அப்ளை பண்ண முடியும். யூனோ அப்ளிகேஷன் மூலமாக ஈஸியா அவங்க அப்ளை பண்ணிக்கலாம். இந்த இடத்துல பிசிக்கல் டாக்குமெண்ட் அப்படிங்கிறது தேவைப்படாது. நீங்க பிரான்ச்சை போய் விசிட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது அப்படிங்கிறது சொல்லுவாங்க. உங்களுடைய கிரெடிட் ரிப்போர்ட், அதாவது நீங்க இதுக்கு முன்னாடி பண்ணிருக்கக்கூடிய டிரான்சாக்ஷன், அதே மாதிரி நீங்க ஒரு சேலரிடு பர்சனா இருந்தீங்கன்னா அதெல்லாம் வச்சு பாத்தீங்கன்னா அவங்க கால்குலேட் பண்ணி சிஸ்டமே கால்குலேட் பண்ணி உங்களுக்கு எலிஜிபிலிட்டி அப்படிங்கிறது கொடுக்குது. இந்த இடத்துல நீங்க இந்த லோன் அப்படிங்கிறத மெடிக்கல் எமர்ஜென்சிக்கோ இல்ல படிப்புக்கோ அல்லது கல்யாணத்துக்கோ அல்லது வேற ஏதாவது ஒரு பினான்சியல் தேவைக்காகவோ நீங்க எடுக்கலாம். அதே நேரத்துல இந்த டிஜிட்டல் வெரிஃபிகேஷன் அப்படிங்கிறது ஃபுல்லா ஆன்லைன்ல தான் இருக்க போகுது. எல்லாமே ஆட்டோமேட்டட் ப்ராசஸ் தான். இதுல பேங்க் டைரக்டா இன்வால்வ் ஆக மாட்டாங்க. ஏன்னா சிஸ்டமே பாத்தீங்கன்னா அனலைஸ் பண்ணி உங்களுக்கு லோனை அப்ரூவ் பண்ணி கொடுக்கும். இந்த லோன் ப்ராசஸ் உங்களுக்கு வித்தின் மினிட்ல பாத்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆயிடும். இப்ப நீங்க அப்ளை பண்றீங்கன்னா ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளேயே உங்களுக்கு கம்ப்ளீட் ஆயிரும். லாஸ்டா ஒரு வெரிஃபிகேஷன் மட்டும் பாத்தீங்கன்னா அது ஆன்லைன்லயே பண்ணுவாங்க. அது ஆன்லைன்ல பண்ணி முடிச்ச உடனே பாத்தீங்கன்னா உங்களுக்கு பேமெண்ட் அப்படிங்கிறது உங்க பேங்க் அக்கௌண்ட்டுக்கு டைரக்டா வந்துடும். இந்த ப்ராசஸ் தான் பாத்தீங்கன்னா தற்பொழுது ஸ்டேட் பேங்க்ல ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி சில ஸ்பெஷல் ஸ்கீமும் இருக்கு. அந்த ஸ்கீம் மூலமா பாத்தீங்கன்னா 1 லட்சத்துல இருந்து 35 லட்சம் வரை பாத்தீங்கன்னா நீங்க லோன் அப்படிங்கிறது எடுத்துக்க முடியும். முழுக்க முழுக்க இப்ப ஆன்லைன் டிஜிட்டலா மாறினதுக்கு அப்புறம், பேங்க் ப்ராசஸ் டிஜிட்டலா மாறினதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த பேப்பர்லெஸ் ப்ராசஸ் அப்படிங்கிறது ரொம்பவே வரவேற்கத்தக்கதா இருக்கு. இந்த இடத்துல உங்களுக்கு ப்ராசஸ் கம்மியாகுது, பேப்பர் ஒர்க் கம்மியாகுது. நிறைய இடங்களை நீங்க சைன் பண்ண வேண்டிய அந்த ப்ராசஸ் அப்படிங்கிறது உங்க லோன் டிலே ஆகிறது குறைக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஒன்ஸ் லோன் ஆஃபர் ஜென்ரேட் ஆயிடுச்சு அப்படின்னா எலிஜிபிள் கஸ்டமர் அதை அக்செப்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அது யோனோ ஆப்லயே அக்செப்ட் பண்ணிக்கலாம். பண்ண உடனே பாத்தீங்கன்னா ஸ்பீடா உங்க ப்ராசஸ் அப்படிங்கிறது நடந்துடும். எவ்வளவு உங்களுக்கு ப்ராசஸிங் சார்ஜ் போடுறாங்க, மற்ற எல்லா விஷயமும் உங்களுக்கு ஆன்லைன்லயே எல்லாமே தெரிஞ்சிடும். இந்த ஃபாஸ்டஸ்ட் லோன் ஆப்ஷனை நீங்க அவைல் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா SBI கஸ்டமரா இருந்தா மட்டுமே பண்ண முடியும் அப்படிங்கிறத தற்போது சொல்லியிருக்காங்க. ஃபியூச்சர்ல மற்ற பேங்க் கஸ்டமரா இருந்தாலும் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதுல யார் எலிஜிபிள் அப்படிங்கிறது பாத்தீங்க. ஃபர்ஸ்ட் நீங்க SBI சேலரி அக்கௌண்ட் வச்சிருக்கக்கூடிய ஒரு நபராக இருக்கணும். ரெண்டாவது ஸ்டேட் அல்லது சென்ட்ரல் கவர்மெண்ட் அல்லது டிஃபென்ஸ் ப்ரொஃபஷனலா இருக்கணும்.
இல்லைன்னா நீங்கள் வந்து வேற ஏதாவது ஒரு கார்பரேட் செக்டரில் ஒர்க் பண்ணக்கூடிய சேலரி வாங்கக்கூடிய நபராக இருந்தாலும் பரவாயில்ல. ஆனால் நீங்கள் வந்து ஸ்டேட் பேங்க்ல சேலரி அக்கௌண்ட் அப்படிங்கிறது கண்டிப்பாக வந்து வச்சிருக்கணும். இதை வந்து அவங்க மென்ஷன் பண்ணுறாங்க. இதுக்கப்புறம் எலிஜிபிலிட்டி அப்படின்னு பார்க்கும்பொழுது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து ஆன்லைனில் வந்து எலிஜிபிலிட்டி பார்த்துருவாங்க. உங்களுக்கு ப்ரீ அப்ரூவ்டு லோன் இருந்துச்சு அப்படின்னா, அதாவது உங்கள் மொபைலே காமிக்கும் யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் ப்ரீ அப்ரூவ்டு லோன் மேக்ஸிமம் 5 lakh அந்த மாதிரிலாம் காமிக்கும். இந்த மாதிரி வேர்டிங்ஸ்லாம் காமிக்கும் போது நீங்கள் அந்த மூலமாக அப்ளை பண்ணிங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு வந்து ப்ராசஸ் பண்ணி நடக்கும். எலிஜிபிள் கஸ்டமருக்கு அந்த மாதிரி வந்து காமிக்கும். ஒருவேளை உங்களுக்கு காமிக்கலன்னா நீங்கள் டைரெக்டாக வந்து லோன் அப்ளை பண்ணி ஆன்லைன்லேயே யோனோ ஆப்லேயே நீங்கள் வந்து அப்ளை பண்ணி ட்ரை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா முக்கியமாக வந்து எக்ஸ்டர்னல் வெரிஃபிகேஷன் அதே மாதிரி மேனுவல் இன்டென்ஷன் அப்படிங்கிறது வந்து குறைக்கப்படுது. இந்த முழுக்க இது வந்து ஃபுல்லாக டிஜிட்டலாக இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா ஆன்லைன்லேயே வந்து உங்களுக்கு வந்து பண்ண போகிறாங்க. ஜஸ்ட் வந்து ஆதார் ஓடிபி வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. அதே மாதிரி உங்களுடைய கிரெடிட் ப்ரொஃபைல் செக் பண்ணுறதுக்காக சிபில் செக் பண்ணுறதுக்காக ஒரு ஓடிபி எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வரும். இந்த மாதிரி தான் வந்து சிம்பிளாக இருக்க போகுது. இதில் சிபில் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 650லேருந்து 700 வரைய பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக இருக்கிற மாதிரி இருக்குது. இதை ஈஸியாக நீங்கள் செக்யூர் பண்ணணும்னா இந்த ரேஞ்சுக்குள்ளே இருந்தால் உங்களுக்கு வந்து கிடைக்கும். 600 இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து ரிஜெக்ட் ஆயிடும். இது வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் வந்து எலக்ட்ரானிக் சிக்னேச்சர் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். அதுவும் வந்து ஓடிபி வச்சு பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் டைரெக்டாக அமௌண்ட் அப்படிங்கிறது உங்களுடைய சேலரி அக்கௌண்ட் ஸ்டேட் பேங்கோடைய சேலரி அக்கௌண்ட்டுக்கே உங்களுடைய பணம் அப்படிங்கிறது வந்துடும் அப்படிங்கிற மாதிரி தான் தற்பொழுது வந்துருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ். அதே மாதிரி வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டு அதெல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து ஃபிக்ஸ்டாக தான் இருக்க போகுது. இது என்டையர் முடிகிற வரைய ஒரே மாதிரி தான் வந்து இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த ப்ரிடிக்டபிலிட்டி அதாவது ரீபேமெண்ட் ஷெடியூலும் உங்களுக்கு வந்து கொடுத்துருவாங்க. இந்த மாதம் இந்த மாதிரி வந்து கட்டணும் அப்படின்னு கொடுத்துருவாங்க. இதில் ஹிடன் சார்ஜஸ்லாம் எதுவும் வந்து போட மாட்டாங்க. ஸ்ட்ராங் இன்கம் ப்ரொஃபைல் இருக்கிறவங்களுக்கு ஈஸியாக வந்து அப்ரூவ் ஆயிரும். அதே மாதிரி குட் கிரெடிட் ஸ்கோர் இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து லோன் வந்து அப்ரூவ் ஆயிரும். அதே மாதிரி லோன் அமௌண்ட்டு வந்து அதிகமாக அவங்களுக்கு வந்து இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. நம்ம வந்து பேசிக்காக 5 lakhs தான் சொல்லியிருக்கோம். ஆனால் எலிஜிபிலிட்டி உங்களுக்கு நல்லா இருக்குது அப்படின்னா வந்து 5 lakhsக்கு மேலேயே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா லோன் வந்து எலிஜிபிள் ஆகும் அப்படிங்கிறதான் வந்து ஸ்டேட் பேங்க் தரப்புல இருந்து சொல்லியிருக்காங்க. இது முழுக்க டிரான்ஸ்பரன்சியான இருக்கக்கூடிய அந்த சேலரி பேஸ்டு கஸ்டமருக்கு கொடுக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஸ்கீம். இந்த லோன் ஸ்கீம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்டேட் பேங்க் கஸ்டமராக இருந்து உங்கள்கிட்ட யூனோ ஆப் இருக்குன்னா நீங்கள் அதன் மூலமாக நீங்கள் செக் பண்ணி நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இந்த டிஜிட்டல் லோன் பொறுத்தவரையை வந்து ரொம்பவே தற்பொழுது வந்து பிரபலமாக இருக்குது. நீங்கள் ஒரு அவசர தேவைக்கு ஒரு சீட்டில் போய் ஃபண்டு வாங்குறீங்க, அதே மாதிரி மற்ற மணி லெண்டர்கிட்ட நீங்கள் பணம் வாங்குறீங்க, அது வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்க வாய்ப்பு இருக்குது. அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்பீடாக உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்கீம், அதுவும் இன்ட்ரெஸ்ட் கம்மியாக இருக்கக்கூடிய ஸ்கீமில் நீங்கள் அப்ளை பண்ணி நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். ஆனால் இதற்கு நீங்கள் எலிஜிபிளான கஸ்டமராக இருந்தால் மட்டுமே இந்த மாதிரி இருக்கக்கூடிய பெனிஃபிட்ஸை நீங்கள் வந்து அவைல் பண்ண முடியும். இது லார்ஜ் பப்ளிக் செக்டர் பேங்க் என்பதனால பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயம் தெரிஞ்சவொடனே நிறைய பேர் அப்ளை பண்ணுவதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. அதே நேரத்தில் இதை அப்ளை பண்ணுறதுக்கு உங்களுக்கு முக்கியமாக ஸ்மார்ட் ஃபோன் இருக்கணும். நீங்கள் ஸ்டேட் பேங்க்கில் இருக்கக்கூடிய அந்த யோனோ ஆப் நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கணும். ஸ்பீடான இன்டர்நெட் இருக்கணும். இந்த மாதிரி இருக்கக்கூடிய பேசிக்கான விஷயம் இருந்தாலும் நீங்கள் டிஜிட்டல் மூலமாகவே நீங்கள் ஸ்பீடாக அப்ளை பண்ணிட்டு போயிடலாம். கொஞ்ச நேரத்துலேயே உங்களுக்கு லோன் கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிறது ஈஸியாக வந்து உங்களுக்கு தெரிஞ்சிடும். உங்களுடைய பர்சனல் டேட்டா பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அதே டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்கள் பேர், மொபைல் நம்பரு, அதுக்கப்புறம் அட்ரஸ், ஆதாரில் இருக்கக்கூடிய டீட்டெயில் நீங்கள் வந்து டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து இந்த எல்லா ப்ராசஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்பீடாக தான் இருக்க போகுது. முக்கியமாக இது அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறவங்க வந்து இமீடியட்டாக போய் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். யோனோ ஆப் வச்சுருந்தீங்கன்னா அதில் ஏதாவது ப்ரீ அப்ரூவ்டு ஆஃபர் காமிக்குதான்னு பாருங்கள். அந்த மாதிரி காமிச்சுன்னா உடனே போயிட்டு இந்த லோனுக்கு வந்து அப்ளை பண்ணி அவைல் பண்ணிக்கோங்க. இவ்வளோதான் வீடியோ. அதே மாதிரி வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கேளுங்க. பேங்கை விசிட் பண்ணாமல் ஈஸியாக மற்ற பேங்க்ஸ் இருக்கக்கூடிய பெனிஃபிட் மாதிரியே உங்களுக்கு கிடைக்கணுமா இதை நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். ஆனால் அதை ட்ரை பண்ணுறதுக்கு உங்களுக்கு சிபில் ஸ்கோர் நல்லா இருக்கணும். சேலரி பார்த்தீங்கன்னா வரக்கூடிய பேங்க் அக்கௌண்ட் ஸ்டேட் பேங்காக இருக்கணும். அதே மாதிரி உங்களுடைய டிரான்சாக்ஷன் என்டையர் மந்த் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கணும் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. இது எல்லாமே கரெக்டாக இருந்தால் உங்களுக்கு இந்த லோன் அப்படிங்கிறது கிடைக்கும். இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ப்ரைவேட் பேங்க்கில் நீங்கள் வந்து லோன் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அந்த இடத்துல இந்த விஷயம்லாம் பார்ப்பாங்க. ஒரு சில டீட்டெயில் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரில் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறதுக்கு சம்மந்தமாக. இவ்வளோதான் வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோ இருக்கும்.